மக்களவைத் தேர்தலுக்கான பாமகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான பாமகவின் தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாமகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டு வருகிறார். மக்களவைத் தேர்தலுக்கான பாமகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டு வருகிறார். பாமகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் ராஜேஷ், அந்த தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, விவரங்கள். வணக்கம். பாமகவினுடைய தேர்தல் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அக்கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாமக தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது வழக்கம். எனவே அந்த வகையில் இந்த ஆண்டு பாமகவினுடைய தேர்தல் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்று அதனை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மது போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான முக்கிய விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் மாநில தன்னாட்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும், வேளாண்மை, சுற்றுச்சூழல், நீர் மேலாண்மை, இளைஞர் நலன், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, மகளிர் நலன், சமூக பாதுகாப்பு, அரசு ஊழியர்களுடைய நலன், குறிப்பாக கல்வி, அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாமகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கையை அக்கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தற்போது வெளியிட்டு சென்னை தியாகராய நகரில் தற்போது உரையாற்றி வருகிறார். பாமகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கைகள் குறித்தும், வரும் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி அணுகப் போகிறார்கள், அவர்களுடைய அந்த தேர்தல் யுக்திகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தற்போது மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். போதைப் பொருட்கள் ஒழிக்கப்படும் மாநிலங்களுக்கு மதுவிலக்கு மானியம் அமல்படுத்த நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன் காக்கப்படும் என்றும், தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகள் சென்று வசிக்கக்கூடிய ஏராளமான தமிழர்கள் பல நாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் நலனை பாதுகாக்கும் வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10% வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து இடஒதுக்கீட்டுக்கான 50 உச்ச வரம்பை, அதாவது கிரிமி லேயர் என்று சொல்லப்பட்டது, நீக்குவதற்கு பாமக நடவடிக்கை எடுக்கும். ஏனென்றால் இது ஆரம்பத்திலிருந்தே அந்த கிரிமி லேயரை நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். இப்பொழுது இந்த 10 விழுக்காடு உயர வகுப்பு ஏழைகளுக்கு கொடுத்த பிறகு அந்த கிரிமி லேயர் அடிபட்டு போகுது. தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் அனைத்து சமூகங்களுக்கும் அவற்றின் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபடும். மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் முறை நீக்கப்படும். கல்வி, வேலைவாய்ப்பில் மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு துறை, பொதுத்துறை, பதவி உயர்வுகளிலும் இடஒதுக்கீடு
நடைமுறைப்படுத்தப்படும். தனியார் துறை, நீதித்துறை ஆகியவற்றிலும் இடஒதுக்கீடு கொண்டுவரப்படும். மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்ற புதிய அமைச்சகம் உருவாக்கப்படும். தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் வகுப்பில் இருந்து நீக்கவும் இது அவர்களுடைய அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அவர்களை தனி பிரிவாக்கி இடஒதுக்கீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.